ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன? உன்னை பாடாய்படுத்தும் பிரச்சனைகள் என்ன? உனக்கு துன்பத்தை தரக்கூடிய துயரங்கள் என்னவென முழுவதுமாய் அறிந்ததால்தான் இன்று இரவோடு இரவாகவே உன் கஷ்டகாலத்தை எல்லாம் முடித்து வைத்து நாளை விடியல் முதல் உனக்கான வாழ்க்கையை வரவழைக்க வேண்டுமென நான் உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்துவிட்டேன். என் அன்பை மதித்து நான் உனக்கு கொடுக்க போகிற அற்புதமான விஷயங்களை புரிந்து கொண்டு இந்த வாக்கினை கேட்டால் நாளை விடியலானது நிச்சயம் உனக்கான மகிழ்ச்சிகரமான அழகான விடியலாக மாறும். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியையும் உனக்காகவே உன் வராகி அம்மா நான் வரவழைப்பேன் என் செல்லமே. அதனால்தானே இன்று இரவோடு இரவாகவே உன் கஷ்டத்தை எல்லாம் முடித்து வைக்க ஓடி வந்து விட்டேன். இனிமேல் நீ நினைத்ததுதான் நடக்கும். உன்னை புரிந்து கொள்ளாத விஷயங்கள் உன்னை விட்டு விலகி போகும். உன்னை புரிந்து கொண்ட எல்லா விஷயங்களும் தானாகவே உன்னை தேடி வந்து உன் வாழ்விலும் சந்தோஷத்தை வரவழைக்கப் போகிறது. உண்மையான உள்ளம் கொண்ட உன்னை காயப்படுத்தியவர்கள் யாராக இருந்தாலும் நீ கவலைப்பட வேண்டாம். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தவறை, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை நான் பார்த்து கொள்கிறேன். அவர்களும் நிச்சயம் ஏதாவது ஒரு பொய்யான உறவிடம் போய் தன்னுடைய வாழ்நாளின் அழிவை சந்தித்து விடுவார்கள் என் செல்லமே. சொந்தம் என 100 பேர் உனக்கு இருந்தாலும் கஷ்டம் என்று வரும்போதுதானே தெரிந்தது 100 பேரில் யார் உண்மையாய் இருக்கிறார்கள், பாசமாய் இருக்கிறார்கள் என. இப்போது நீ கஷ்டப்படுவதால் பல பேர் உன் அருகில் கூட வராமல் தூரமாய் இருந்து நலம் விசாரிக்கிறார்கள். ஒரு சிலர் எங்கு நலம் விசாரித்தால் நீ ஏதாவது கேட்டு விடுவாயோ என அதை கூட செய்யாமல் ஒதுங்கி ஒதுங்கி போகிறார்களா? அவர்களே உன்னை தேடி வந்து பேசும் அளவிற்கும், அவர்கள் தேவையை தீர்ப்பதற்காக உன்னிடம் உதவி கேட்கும் அளவிற்கும் நான் உன் வாழ்க்கையை உயர்த்தத்தான் போகிறேன். அமைதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் உயர்வான சந்தோஷத்தை நான் வரவழைப்பேன் என் செல்லமே. உண்மையான அன்போடு இருக்கக்கூடிய உன்னை புரிந்து கொள்ளாமல் நடிப்பும் பகல் வேஷமும் போட்டு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் யார் என்பதை இப்போது நீ புரிந்து கொண்டு விட்டாயல்லவா? இனிமேலாவது உன் வாழ்க்கையை நீ நினைத்தது போல வாழ ஆரம்பி. வாழ்க்கை என்றால் ஏமாற்றுவதற்கும் துரோகம் செய்வதற்கும் பல பேர் உன்னை சுற்றி சுற்றி வரத்தான் செய்வார்கள். நீதானே கவனமாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு 1000 உறவுகள் இருக்க வேண்டும் என அவசியமில்லை. உன்னை உண்மையாய் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு உறவு இருந்தாலும் அதுவே போதுமல்லவா? அந்த உறவோடே உன் வாழ்நாள் முழுவதையும் நீ நிம்மதியாய் கழித்து விடலாம் அல்லவா? புரிந்து நடந்து கொள். இப்போது உனக்கு கஷ்டகாலம் என்பதை நீ அறிவாய், நானும் அறிவேன். இதை அழகானதாய் மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என நீ ஒரு விஷயத்தை மனதிற்குள் நினைத்து வைத்திருக்கிறாய். நீ ஆசைப்பட்டதையே இந்த வராகி அம்மா நான் முடித்து வைக்கிறேன். கடைசி வரையிலும் மனிதன் ஒவ்வொருவனுக்கும் தனக்கு தான் துணை என்பதை வாழ்க்கை ஏதாவது ஒரு கஷ்டத்தில் புரிய வைக்கும். அப்படித்தானே உனக்கு யாரும் துணை இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ தனியாய் வாழும்படியும் உன் கஷ்டங்களை நீயே எதிர்கொண்டு சமாளிக்கும்படியும் இப்போது பிரச்சனையாய் வந்துவிட்டது. உனக்கு உரிமையுள்ள விஷயங்களை நீ கேட்டு பெறலாம் என நினைத்தால் அவர்கள் அதை கூட சண்டையாய் நினைத்து கொண்டு உனக்குள் பிரச்சனையை உருவாக்கி விட்டார்களா? கவலைப்படாதே. உன்னை தூசி என நினைப்பவர்களுக்கு நீ தூசியாகவே இருந்துவிடு. அப்போதுதானே அவர்கள் கண்ணில் தூசி பட்டு கண் கலங்குவார்கள். ஏன் தூசியாய் உன்னை நினைத்தோம் என அவர்கள் கலங்கக்கூடிய அளவிற்கு உன்னை மாபெரும் அற்புதமாய் நான் மாற்றப் போகிறேன். பிரார்த்தனை செய்யும் உதடுகள் எனக்கு தேவையில்லை. இந்த வராகி அம்மாவை மனதிற்குள் வைத்து கொண்டு எல்லாருக்கும் சேவை செய்யும் கைகள்தான் எனக்கு தேவை. அப்படிப்பட்ட புனிதமான கைகளாக உன் கைகள் இருக்க வேண்டும். உதவி என கேட்பவர்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய என் அன்பு பிள்ளையாக நீ மாற வேண்டும் என்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அதனால்தான் நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே உனக்கு வசதி வாய்ப்பையும் செல்வ செழிப்பையும் கொடுக்கப் போகிறேன் என் செல்லமே. நீ என்ன செய்தாலும் அதை நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். உனது செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தைகள் சரியானதாகவும் இருப்பதால் தான் இப்போது உன் கஷ்டத்தை எல்லாம் துரத்தி அடித்து உன் தேவைகளை எல்லாம் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். ஒரு சில விஷயங்களை நீ கேட்கும்போது கொடுக்காமல் சிலவற்றை நான் காலம் கடந்து கொடுத்து அறிந்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது உனக்கு காலங்காலமாய் அளிக்க முடியாததாக இருக்கப் போகிறது. நீ பெருந்தன்மையோடு மற்றவர்களுக்கு உதவி செய்து உன் வாழ்க்கையையும் சந்தோஷமாய் அனுபவித்து வாழப் போகிறாய்.
இப்போது உனக்கு கிடைக்கப் போகிற வாய்ப்புகள் எல்லாம் மிகவும் மென்மையானதாக உனக்கு தெரியலாம். இதனால் என்ன ஆகிவிடப் போகிறது என சின்னஞ்சிறிய வாய்ப்பாக நீ அதை பார்க்கலாம். ஆனால் அதன் மூலமாக தான் உன் வாழ்க்கையே பலமானதாக மாறப்போகிறது என் செல்லமே. உன்னை வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் நீ அதை பற்றி கவலைப்படாதே. நீ எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஆளாக இரு. உன் எதிர்காலத்தை உன் வராகியம்மா நான் பார்த்துக் கொள்கிறேன். இப்போது நீ எதை நினைத்து கவலைப்படுகிறாயோ அதை நினைப்பதையே முதலில் நிறுத்திவிடு. தேவையில்லாத விஷயங்களை மனதிலிருந்து தூக்கி தூரமாய் போட்டுவிட்டால் உனக்கு துணையாய் உன் வராகியம்மா நான் வந்து நின்று நீ எதிர்பார்த்தபடி உன்னுடைய சந்தோஷங்களை உன் வாழ்வில் வரவழைப்பேன். நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களும் உன் எண்ணத்தின் வெளிப்பாடுதானே. ஒவ்வொரு விஷயத்தையும் நீ மனதில் நினைத்த பிறகுதானே செய்ய ஆரம்பிக்கிறாய். அதனால்தான் சொல்கிறேன், உன் எண்ணங்கள் அழகாகவும் தூய்மையாகவும் இருந்தால் நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறும் என்று. எப்போதும் உன் எண்ணங்களை சுத்தமாக தூய்மையானதாக, யாருக்கும் கெடுதல் இல்லாததாக, நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை கொண்டதாக இருக்கும்படி பார்த்துக்கொள். ஏனென்றால் நீ எதை விதைக்கிறாயோ அதைதானே அறுவடை செய்ய முடியும். இன்று நீ என்ன யோசிக்கிறாயோ அதுதான் நாளை உன் வாழ்வில் நடக்கும். நீ மற்றவர்களுக்கு எதை கொடுக்கிறாயோ அதைத்தான் திரும்ப பெறுவாய். அதனால்தான் நீ கொடுப்பதாக இருந்தாலும் சரி, நினைப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது செய்வதாகவே இருந்தாலும் சரி, எல்லாமே நல்லதாக இருக்கட்டும் என சொல்கிறேன். உனது வெற்றியை மற்றவர்களிடம் போய் தேடுவதை விட்டுவிட்டு மகிழ்ச்சியை தேடிக்கொண்டே இரு. மகிழ்ச்சி உருக்கக்கூடிய இடத்தில் வெற்றி என்பது தானாகவே தேடி வரும். உன் வாழ்விலும் எந்த தீங்கும் வராமல் இந்த வராகியம்மா நான் உன்னை பாதுகாத்து நீ எதிர்பார்க்கும் வெற்றியையும் கொடுப்பேன். மனிதர்கள் உன்னை தனித்து விடும்போதும் அல்லது கஷ்டத்தை கொடுக்கும் போதும் தவித்து துன்பமடையும்படி செய்யும் போதும் நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உனக்கு தேவையான உதவிகளை எப்படியாவது நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். பேரையும் புகழையும் வெளியில் தேடி அலைய வேண்டாம். அது தானாகவே உன்னை தேடி வரும்படி நான் செய்து காட்டுகிறேன். பொன்னை இழந்தால் திரும்ப பெற்றுவிடலாம். ஆனால் காலம் போனால் போனதுதானே. பொன்னையும் பொருளையும் நீ பெற்றுக்கொள்ளும்படியும் சீரும் பேரும் சிறப்பும் உன் வாழ்வில் வந்து சேரும்படியும் இந்த வராகியம்மா நான் அருள் செய்ய போகிறேன். காசில்லாதவன், பணம் இல்லாதவன் ஏழை கிடையாது. அவன் எப்போது வேண்டுமானாலும் அதை சம்பாதித்து விடுவான். ஆனால் அதிக பேராசை கொண்டு யார் ஒருவன் உழைக்காமல் சோம்பேறித்தனமாய் மற்றவர்களை ஏமாற்றிக் கொண்டு திரிகிறானோ அவன் காலம் முழுவதும் ஏழையாகத்தான் இருப்பான். நீ ஒருபோதும் அப்படி இருந்துவிடக் கூடாது என் செல்லமே. உன்னுடைய செயலும் பேச்சும் உன்னுடைய வார்த்தைகளும் நீ செய்யக்கூடிய விஷயமும் எல்லாமே நேர்மையானதாக நியாயமானதாக இருக்க வேண்டும். இந்த வராகியம்மாவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. எதை நீ தேடினாயோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும். நீ எது மேலெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறாயோ அது நிச்சயமாய் உனக்கு கிடைக்கும். நீ செல்லுமிடமெல்லாம் இந்த வராகி உனக்கு துணையாய் இருப்பேன். ஓம் வராகி.